பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த நீதிமொழிகள் புத்தகம் 31 அதிகாரம் 10 முதல் 31 வசனங்கள் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலைகள் முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் என்று வேத புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த குணசாலியான ஸ்திரீ யார் என்பதை அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் நம்முடைய சிந்தனைக்கு என்று நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நாம் ஒவ்வொருத்தரும் நல்ல குணசாலியாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒருவன் பெயர் ஏசா, இன்னொருவன் பெயர் யாக்கோபு. ஆனால் அந்த உண்மையாகவே ஆஸ்வதிக்கப்பட வேண்டியவன் ஏசா. அவன்தான் வீட்டில் மூத்த பையன், சேஷ்ட புத்திர பாகம் அவனுடையது. ஆனால் இந்த யாக்கோபு எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி நான் வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனையில் உருவான ஒரு காரியம், இந்த யாக்கோபு ஏசாவை போல அல்லாமல் நல்ல ஒரு குணசாலியாக இருந்தான். இந்த ஏசா ஒரு முரட்டாட்டம் பிடித்தவனாக, அவன் ஒரு வேட்டையாடுகிறவனாக, ஒரு வன சஞ்சாரியாக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாக, பெற்றோருடைய வார்த்தைக்கு அடங்காதவனாக காணப்பட்டான். ஆனால் அந்த யாக்கோபு அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் பார்த்திங்கன்னா குணசாலியாக இருந்தான். நல்ல ஒரு குணசாலியாக இருந்தான். பெற்றோருக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பையனா, பெற்றோருடைய ஆலோசனை கேட்கிறவனா, நல்ல ஒரு குணசாலியாக அந்த யாக்கோபு இருந்தான். அதனால தான் ஏசாவை ஆஸ்வதிக்காமல் ஆண்டவர் இந்த யாக்கோபை ஆஸ்வதித்தார். இன்றைக்கு இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஏசாவை போல நம்ம ஒரு முரட்டாட்டம் பிடித்தவர்களாக இருக்கிறோமா? இல்லைன்னா இந்த யாக்கோபை போல குணசாலியான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நல்ல குணசாலி இருப்போமானா தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆஸ்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த யாக்கோபை பாருங்கள், நல்ல ஒரு குணசாலியாக இருந்தான், கூடாரவாசியாக இருந்தான், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தான். அதனால் தேவன் அந்த யாக்கோபை ஏசாவை விட அதிகமாய் ஆஸ்வதித்தார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நல்ல குணசாலிகளாக இருக்க வேண்டும். ஆமென். அதான் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. குணசாலிகள் எப்படிப்பட்டவங்கன்னா, விலையேற பெற்றவர்கள், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்கள். அப்போது நம்ம இந்த தேசத்தில் குணசாலி இருப்போமானா நாம் தான் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்திங்கன்னா, துரோவா பட்டணத்தார் வேத வசனங்களை தினந்தோறும் படித்து அவங்க அதை ஆராய்ந்து பார்த்ததுனால, தியானித்ததுனால அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள். அப்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தேவன் கொடுத்த வேத வசனங்களை படித்து நம்ம என்ன செய்யணும்? அதை தியானித்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதோ என்று பார்த்து நம்மை சரிப்படுத்த வேண்டும். வேத வசனங்களை படித்து விட்டு நம்மை சரிப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி மாறுகிறோம்? நல்ல குணசாலிகளாக மாறிவிடுகிறோம். ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வேத வசனங்களை படித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அப்படி படிக்கும்போது நம்ம எப்படி மாறுகிறோம்? நற்குணசாலியாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு இருதயத்தை நமக்கு ஆண்டவர் தரணும். அப்போது குணசாலியாக இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவனா, விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிலும். அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல குணசாலியாக இருக்கணும், நற்குணசாலிகளாக இருக்கணும். அந்த குணசாலியாக இருப்போமானால் தேவன் இந்த புதிய ஆண்டு நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆஸ்வதித்து பெருக பண்ணுவார். எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் குணசாலியாக இருப்போம். அந்த குணசாலியாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாள் வேத வசனங்களை படித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தும் பொழுது நாம் நற்குணசாலியாக மாறிவிடுகிறோம். தேவன் நம்மை உயர்த்தி ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
நற்குணசாலியாக இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, நல்ல குணசாலியாக இருப்பவங்க முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றவர்கள் அப்படி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் நற்குணசாலியாக இருக்கும்போது தேவன் எங்களை ஆஸ்வதிப்பார் என்று நாங்கள் பெருக பண்ணுவார் என்று தியானித்தோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்கள் படித்து எங்களை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று எங்களை சரிப்படுத்தி வாழ எங்களை உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.